புதுசாக வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு வாங்க முடியல. அதனால நான் வந்துட்டு ஒரு யூஸ்டு கார், அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வந்து நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நம்ம நிறைய பணத்தை வந்து நம்மளால் வந்துட்டு மிச்சம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா புதுசாக வந்துட்டு ஒரு கார் வந்து வாங்க போகிறேன், ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டே கார் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோட ரேட்டு வந்துட்டு 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார், ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 4 லட்ச ரூபா ஈஸியாக வந்து வாங்கலாம். ஸோ இது மூலம் வந்து நம்ம நிறைய பணத்தை வந்து நம்மளால் வந்துட்டு மிச்சம் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு நம்ம அந்த யூஸ்டு காரை நம்ம சரியான செக் பண்ணாமல் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ரிப்பேரு, இன்சூரன்ஸு, இன்ஜின், அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு யூஸ்டு காரை போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், முக்கியமாக 15 விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 15 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பட்ஜெட் நம்ம எவ்வளோங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ரைஸுக்குள்ளே எந்த ரேட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு கார் வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் காரை மட்டும் நம்ம வந்துட்டு காரோட ப்ரைஸை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு இன்சூரன்ஸ் எவ்வளோ, ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் சர்வீஸு, டயரு, அதுக்கப்புறம் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருந்தா இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணணும் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நம்ம அந்த கார் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம வந்து ஏன் இந்த காரை விற்கிறீங்க அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கேட்கணும். அதாவது ஏன் இந்த கார் வந்து விற்கிறீங்க, இதுக்கு எது வேறு எதாவது ஸ்பெஷல் இது ரீசன் இருக்குதா. அதாவது ஒரு சில நேரத்தில் வந்துட்டு இந்த காரை வந்துட்டு புது காரை வந்துட்டு வாங்கலாம், ஒரு சில நேரத்தில் வந்து இந்த கார் வந்து ராசி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சென்டிமெண்ட் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த காரை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒருவேளை இவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கார் வாங்கி இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க செகண்ட் ஓனராக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அந்த காரை நமக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு இந்த கார் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து இந்த காரை வச்சு லாங் ட்ரைவ் ஏதாவது போயிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாங் ட்ரைவ் போகிறப்போ அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ், அதோட வேல்யூஷன் எல்லாமே கண்டிப்பாக வந்து தெரிய வரும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சிட்டி யூஸில் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, சிட்டி டிரைவிங்கில் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த காரை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கு, அதாவது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மூணாவது வந்துட்டு ஆர்சி செக், அதாவது சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பாயிண்ட். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓனரோட நேம் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சாசிஸ் நம்பர் வந்துட்டு சாசிஸ் நம்பரும் ஆர்சி புக்கில் இருக்கிற நம்பரும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்டு என்ஜின் நம்பரும் வந்துட்டு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்டு டேக்ஸ் டீட்டெயில், அதாவது இந்த வெஹிக்கிளுடைய டேக்ஸ் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நாலாவது விஷயம் வந்துட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வண்டியோட அந்த யூஸ்டு காரோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரெகுலராக, அதாவது டீலர் இது வந்துட்டு ஒரு சம் ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு இவங்க வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க எங்கே சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இவங்க ரியலாகவே ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டரில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே ஒரு தேர்ட் பார்ட்டி லோக்கல் ஏதாவது இடத்துல நம்ம சர்வீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்தளவு வந்துட்டு ஹைஜீனிக் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு காரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து அஞ்சாவது வந்துட்டு ஆக்சிடெண்ட் செக் பாயிண்ட். ஸோ இந்த கார் வந்துட்டு ஆக்சிடெண்ட் அதாவது நடந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு தடவை நம்ம கிளியராக வந்துட்டு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பெயிண்ட் ரிவர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பெயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா கம்பெனியில் பண்ணுற பெயிண்ட்டு வேறு, நம்ம வந்துட்டு லோக்கலில் வந்துட்டு பண்ணுற பெயிண்ட்டு வேறு. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பெயிண்ட் டிஃப்ரென்ஸுன்றது கிளியராக வந்துட்டு நமக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு அப்பியரன்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது பெயிண்ட் டிஃபெக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு அந்த சைடில் பேனல் எங்கேயாவது சரி கேப் ஏதாவது இருக்குதா, ஒருவேளை இந்த வெல்டிங் ஜாயிண்ட்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா, இல்லை வெல்டிங்கில் விட்டு இருக்குதா, சாசிஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஆறாவது விஷயம் வந்துட்டு என்ஜினில் வந்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு பண்ணணும். அதாவது எங்கேயாவது ஆயில் லீக்கேஜ் எங்கேயாவது இருக்குதா, ஒயிட் ஸ்மோக், அதாவது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்மோக் வந்துட்டு எந்த மாதிரி வருது, ரொம்ப ஒயிட்
ஒயிட்டாக வருதா இல்லை ரொம்ப பிளாக்காக வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே அதோட நாய்ஸ் வந்துட்டு நார்மலாக எல்லா கார்லையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நாய்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ இது இல்லாமல் ரொம்ப அப்நார்மலாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ஜினில் ஏதோ வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கிளஸ்டரில் வந்துட்டு வார்னிங் இண்டிகேஷன் லைட்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கணும். 7வது விஷயம் வந்துட்டு ஓடோமீட்டரில் ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரில் வந்துட்டு அந்த கிலோமீட்டர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக காட்டுறதுக்காக ஒரு சில நேரத்தில் வந்துட்டு 1,00,000 கிலோமீட்டர் 2,00,000 கிலோமீட்டர் ஓடுற அந்த நேரத்தில் வந்துட்டு கார் வாங்க வரவங்கள்ட்ட வந்துட்டு அந்த கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக காட்டுறதுக்காக ஓடோமீட்டர் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதில் ஒரு சில மால் ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் வந்துட்டு எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதுக்காக தான் அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. 8வதாக நம்ம வந்துட்டு பார்க்குற விஷயம் வந்துட்டு டயர். ஸோ டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். டயர் ரொம்ப தேஞ்சு விரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வண்டி ரொம்ப அடி வாங்கியிருக்குதுன்னு மீனிங். அதே நேரத்தில் டயரில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டேட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அண்டு டயரில் ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அதாவது கிராக்கு ஸோ இது மாதிரியான டிஃபெக்ட் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். அண்டு வந்துட்டு ஸ்பேர் வீல் வந்துட்டு இருக்குதா இல்லை அதோட மேக் எப்படி இருக்குது அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது இதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து 9வது விஷயம் வந்துட்டு சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அதாவது காரோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது தான் இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குதுன்றது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிய வரும். அதாவது அதில் ஏதாவது நாய்ஸ் ஏதாவது வருதா அண்ட் ஸ்டியரிங் வந்துட்டு எந்தளவு ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் பிரேக்கில் வந்துட்டு ஏதாவது அப்னார்மாலிட்டி தெரியுதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது தான் தெரிய வரும். ஸோ சஸ்பென்ஷன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அடுத்து 10வது விஷயம் வந்துட்டு ஏசி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். ஏசி நல்லா கூல் ஆகுதா இல்லை ப்ளோவர்லாம் சரியாக வந்துட்டு ஒர்க் ஆகுதா கம்ப்ரெசர்லேருந்து எதாவது நாய்ஸ் வருதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கணும் நம்ம வந்துட்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி. அடுத்து 11வது விஷயம் வந்துட்டு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது பவர் விண்டோ அதாவது பொதுவாக வந்துட்டு இப்போ வரக்கூடிய கார்லலாம் வந்துட்டு 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பவர் விண்டோலாம் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில கார்லாம் வந்து சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஸோ காரோட முன்னாடி டேஷ்போர்டில் வந்துட்டு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வரக்கூடிய ப்ரீமியம் காரில் எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கேமரா மட்டும் கிடையாது, இப்போலாம் வரக்கூடிய காலம் 360 டிகிரி கேமராவுமே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வரக்கூடிய கார்லாம் வந்துட்டு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஸ்டியரிங் வீலில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சில பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லைட் ஃபங்க்ஷன். ஸோ இன்டீரியர்லேயும் சரி எக்ஸ்டீரியர்லேயும் சரி இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 12வது விஷயம் வந்துட்டு இன்சூரன்ஸ். ஸோ காரில் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, ஒரு இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சா இல்லையா, இல்லை எக்ஸ்பைரி ஆகலாம் இன்னும் எவ்வளோ நாள் எக்ஸ்பைரி ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் கிளைம் ஹிஸ்ட்ரி, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த இன்சூரன்ஸ் மூலமாக ஏதாவது கிளைம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து 13வது விஷயம் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ். ஸோ காரை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் ஆகணும் யூஸ்டு கார்ன்றதுனால. ஸோ நம்ம வந்துட்டு ஹைவேஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கில் நம்ம வந்துட்டு ஓட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம வந்து ஓட்டி பார்க்கணும். ஸோ நம்ம காரை ஓட்டி பார்க்கும்போது தான் அந்த பிரேக் ஃபங்க்ஷனு கிளச் ஃபங்க்ஷனு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம ரிவர்ஸ்லேயும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்துட்டு பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னா ஒரு ரஃப்பான ரோட்டில் வந்துட்டு காரை வந்துட்டு ஓட்டும்போது தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது நமக்கு முழுசாக தெரியும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். அடுத்து 14வது விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் நெகோஷியேஷன். அதாவது இந்த யூஸ்டு காரில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதை வாங்கி நாம் வந்து சரி பண்ணிக்கலாம். இதே ஒரு மேஜர் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த காரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு சில ஓனர்ஸ் வந்துட்டு அந்த மேஜர் ப்ராப்ளத்தை வந்துட்டு சொல்லியே வைப்பாங்க, ஒரு சில பேர் சொல்லாமலே மறைச்சிட்டு விற்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு
அந்த மாதிரி கார்களை வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ 15வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த காரை பற்றின டாக்குமெண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம காரை வந்துட்டு வாங்கும்போது, அதாவது காரோட ஆர்சி, அதோட இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்ம் 2930, அதுக்கப்புறம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்பேர் கீ, அப்புறம் ஓனர்ஸ் மேனுவல். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட ஓனர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வந்துட்டு வாங்கிக்கணும். அதாவது ஒரு யூஸ்டு கார் வாங்குறது வந்துட்டு தப்பே கிடையாது, கண்டிப்பாக எல்லாருமே வாங்கலாம். ஆனால் அந்த காரை வந்து சரியாக நம்ம செக் பண்ணாமல் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது ஒரு பெரிய செலவை தான் கொண்டு வந்து இழுத்து விடும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது யூஸ்டு கார் வாங்குகிற ஒரு பிளானில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அவங்கள்ட்ட வந்து காட்டுங்க. அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான நிறைய தகவல், ஆட்டோமொபைல் டிப்ஸு, மற்ற பையிங் கைட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த சேனலில் வந்துட்டு வரக்கூடிய நாளில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்குமே நிறைய தகவல் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கும் ஃபியூச்சரில். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.